Welcome to Blue Star Higher Secondary School online class. Class 8, Subject Physical Science, Chapter 6, Combustion and Flame. Students, last class we saw flames and structure of flames. Flame and structure of flame. Next topic, we will talk about or discuss about fuel and fuel efficiency. Fuel and fuel efficiency. First, what is mean by fuel? What is mean by fuel? Students, already I was told what is mean by fuel about introduction class. Once again I tell you what is fuels. The source of heat energy for domestic and industrial purposes, mainly wood, charcoal, petrol, kerosene, etc. These substances are called fuels. These substances are called fuels. Fuels அப்படின்னா which of the substances to produce the heat energy? Which of the substances produce the heat energy for domestic and industrial purposes? டொமஸ்டிக்காகவும் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் எந்த சப்ஸ்டன்சஸ் வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூயல்ஸ். தட் நேம் இஸ் எ ஃபியூயல்ஸ். A good fuel is one which is readily available. A good fuel is one which is readily available. It is cheap. It is cheap. It burns easily in air at moderate rate. It burns easily in air at moderate rate. ஏரில் கூட மாடரேட்டாக சீக்கிரமாக என்ன ஆகிடும்? பேர்ன் ஆகிடும். தட் இஸ் த ஃபியூயல். தட் இஸ் த ஃபியூயல். The next one is the ideal fuel. Next one is the ideal fuel. What is mean that ideal fuel? This is probably no fuel that could be considered as an ideal fuel. We should look for fuel which fulfills most of the requirements at a particular use of fuels. Particular use of fuels are different in their cause. So first, what is mean by ideal fuel? Ideal fuel must burn at constant and moderate rate. So the ideal fuel must burn at constant and moderate rate burn ஆகும். For example, petrol, diesel and kerosene. பெட்ரோல், டீசல் அண்ட் கெரோசின். இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக என்ன ஆகும் அப்படின்னா பேர்ன் ஆகிடும். தட் இஸ் த ஐடியல் ஃபியூயல். ஐடியல் ஃபியூயல். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஃபியூயல் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபியூயல் எஃபிஷியன்சி. வாட் இஸ் மீன் பை ஃபியூயல் எஃபிஷியன்சி? ஃபியூயல் எஃபிஷியன்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சப்போஸ் we were asked to boil given quantity of water using cow dung. Given quantity of water using cow dung யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. cow dung, coal and LPG இந்த 3 types of fuelsல எந்த டைப் ஆஃப் ஃபியூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு cow dung யூஸ் பண்ணுவீங்களா? விறகடுப்பு வச்சு அந்த கவோட டங்ஸ் வச்சு எரித்து தண்ணி வாட்டரை ஹீட் பண்ணுவீங்களா? இல்லை கோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுவீங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எல்பிஜி கேஸ் ஸ்டவ். எதை யூஸ் பண்ணுவீங்க? பட் எதை யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேமாக தான் ஹீட் பண்ணுவோம். 80 டிகிரி செல்சியஸ்னால் 80 டிகிரி தான் தெரியும். கவுடங் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணாலும் 80 டிகிரியில் தான் யூஸ் பண்ணுவோம். கோல் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணாலும் அதையும் 80 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் தான் அதை ஹீட் பண்ணுவோம். எல்பிஜி யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போது எதில் ஹீட் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும்? அப்போது த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 kg ஆஃப் ஃபியூயல்ஸ். திஸ் இஸ் கால்ட் எ calorific value. This is called a calorific value. The calorific value expressed in kilojoule per kg. Expressed in kilojoule per kg. அது எப்படி சொல்லுவாங்கன்னா kg per kg. kg per kg. So this is the kilojoule per kg. Next, types of fuels. Already you know what are the types are in fuels. So first one is the types of fuels: solid fuels, liquid fuels and gaseous fuels.
ஸோ இதில் ஒன் எக்ஸாம்பிள் சாலிட் ஃபியூல்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கெரோசின் ஆயில், கேஸ் இஸ் த நேச்சுரல் கேஸ். செகண்ட் ஒன் இஸ் த வேறு என்ன சாலிட் ஃபியூல்ஸ் கொடுக்கலாம், யோசிங்க. வுட் இருக்குது, சார்கோல் இருக்குது, வேறு என்ன கொடுக்கலாம் இதில் சாலிட் ஃபியூல்ஸ். லிக்விட் ஃபியூல்ஸ் வேறு என்ன? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கெசீசியஸ் ஃபியூல்ஸ். அதே மாதிரி இந்த 1, 2 and 3 நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் புக்ஸில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது 2 and 3 காலம். எது சாலிட் ஃபியூயல்ஸ், எது லிக்விட் ஃபியூயல்ஸ் அண்ட் விச் ஒன் இஸ் த கெசீசியஸ் ஃபியூயல்ஸ். இது நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த calorific value of different fuels. Calorific value of different fuels. So which of the fuels is calorific value? First one is the cow dung cake. Cow dung cake calorific value 6000 to 8000. Next one is the wood. Wood calorific value 17,000 to 22,000. Next one is the coal. Coal fuel. Coal is the fuel. The calorific value is 25,000 to 33,000. Next one is the kerosene. Kerosene calorific value 45,000. Next one is the diesel 45,000. Methane 50,000. CNG. CNG means compressed natural gas. CNG means compressed natural gas 50,000. LPG liquefied petroleum gas 55,000. Next one is the biogas. Biogas is the 35,000 to 40,000. Next one is the hydrogen 15,000. Sorry, 1,50,000. 1,50,000. Okay, so this is the fuel and calorific value. Fuel and calorific value. Next, the burning of fuels leads to harmful products. Burning of fuels leads to harmful products. இப்போ ஃபியூயல்ஸை வந்து பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டாக இருக்கும், எப்படி என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும், பர்சன்ஸ்க்கு இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், வாட் ஆர் த டிசீஸ் ஆர் இன்வால்வ்டு இன் பேர்னிங் ஆஃப் ஃபியூயல்ஸ். பேர்னிங் ஆஃப் ஃபியூயல்ஸை வந்து பேர்ன் பண்ணும்போது என்னென்ன டிசீஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the increasing fuel consumption has harmful effects on the environment. First அது எதை அஃபெக்ட் பண்ணும், environment. Harmful effects on the environment. So first, the carbon fuels like wood, coal, petroleum release unburned carbon particles. These fine particles are dangerous pollutants. So first one பார்த்தீங்கன்னா for centuries, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா for centuries wood was used as domestic and industrial fuels. ஸோ wood தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொமஸ்டிக்கவும் இண்டஸ்ட்ரியல் ஃபியூயல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் இட் ஹாஸ் been replaced by coal and other fuels like LPG. அந்த வுட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வந்துச்சு அப்படின்னா coal and LPG. In many rural parts of our country, people still use wood as a fuel because of its easy availability and low cost. ஸோ எல்பிஜி அண்டு கோல் வந்தாலுமே மெனி ரூரல் ஏரியாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வுட்டு, மரக்கட்டை வச்சு எரிப்பாங்க இல்லையா, அடுப்பில் சமைப்பாங்க, அடுப்பு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அண்ட் லோ காஸ்ட். ஈஸியாக கிடைக்கும் அண்ட் லோ காஸ்ட். However, burning of wood gives a lot of smoke which is very harmful for human beings. ஸோ அப்படி வுட்டை பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்மோக், நிறைய ஸ்மோக் வரும், which is very harmful for human beings. அது எதை யார் அஃபெக்ட் பண்ணோம்னா ஹியூமன் பீயிங்ஸ். It causes respiratory problems. என்ன ப்ராப்ளம் மெயினாக வரும் அப்படின்னா respiratory problem. Also, trees provide us with usual substances which are lost when wood is used as fuels. ஸோ ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், நிறைய மெடிசினல் ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோன்னா which are lost when wood is used as fuel. நம்ம வந்து வுட்டை ஃபியூயலாக யூஸ் பண்ணுறதால ஸோ அந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகிடுது. ஃபஸ்ட் திங். செகண்ட் ஒன் இஸ் த மோர் ஓவர் கட்டிங் அவுட் ஆஃப் ட்ரீஸ் லீட்ஸ் டு டீஃபாரஸ்டேஷன். நிறைய காடுகள் என்ன ஆகிடுதுன்னா அழிஞ்சு போயிடுது. வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா டீஃபாரஸ்ட் ஆகிடுது.
which is quite harmful to the environment. ஸோ அப்போ எது மெயினாக அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா என்விரான்மெண்ட். எது மெயினாக அஃபெக்ட் பண்ணும்? என்விரான்மெண்ட். Then next first points, the carbon fuels like wood, coal, petroleum release unburnt carbon particles. இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படி இந்த fuels carbon, wood, coal, petroleum இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to release unburnt carbon particles. Unburnt carbon particles. These fine particles are dangerous pollutants. These fine particles are dangerous pollutants causing respiratory disease. Causing respiratory disease. Respiratory disease na என்னன்னு பண்ணா asthma. Respiratory disease means asthma. இதை cause பண்ணும். Second one, the incomplete combustions. The incomplete combustion of these fuels gives carbon monoxide gas. The incomplete combustion of these fuels gives carbon monoxide gas. It is a poisonous gas. Carbon fuels பார்த்தீங்க அப்படின்னா wood, coal, petrolனா dangerous pollutants. ஃபஸ்ட்டு அது என்ன அதை அஃபெக்ட் பண்ணால் என்விரான்மெண்ட் பொல்யூட்டட் அஃபெக்ட் பண்ணும். இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ் ஆகும். அது மாதிரி சரியாக எரியாமல் இருந்து அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு பர்ன் கோல் இன் எ க்ளோஸ்டு ரூம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு க்ளோஸ்டு ரூமில் போயிட்டு இருந்துட்டோம், அந்த இடத்துல பேர்ன் பண்ணுறாங்க, நம்மளால் வெளியில் வர முடியல அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா த கார்பன் மோனாக்சைடு கேன் கில் த பர்சன் ஸ்லீப்பிங் இன் தட் ரூம். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன அது மாதிரி ஏதாவது எரியக்கூடிய பொருள் இன்கம்ப்ளீட் கம்பஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இட் லீட்ஸ் டு டெத். தேர்ட் ஒன் இஸ் த combustion of fuels release carbon dioxide. Combustion of fuels release carbon dioxide. The carbon dioxide in the environment, the increased concentration of carbon dioxide in the air is to cause the global warming. So carbon dioxide concentration increase ஆச்சு அப்படின்னா to form a global warming, to damage the ozone layer. ஓசோன் லேயர் டேமேஜ் ஆச்சுன்னா சன் வந்து நமக்கு ஹீட்டு டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இட் காஸ் த ஸ்கின் டிசீஸ். இட் காசஸ் தி ஸ்கின் டிசீஸ். The next one is the acid rain. The next one is the acid rain. So what is mean by acid rain? Burning of coal and diesel. Burning of coal and diesel releases sulfur dioxide. எதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா sulfur dioxides. The petrol engine give off gaseous oxides of nitrogen. இப்போ பெட்ரோல் என்ஜின்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா gaseous oxides ரிலீஸ் ஆகும். The oxides of sulfur and nitrogen. ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜன் டிசால்வ்டு இன் ரெயின் வாட்டர். எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னா ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜனும் ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு டு ஃபார்ம் தி ஆசிட்ஸ். என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆசிட் ஃபார்ம் ஆகும். சச் ரெயின் இஸ் கால்ட் ஏ ஆசிட் ரெயின். சச் ரெயின் இஸ் கால்ட் ஏ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசிட் ரெயின். இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் கிராப்ஸ். It is very harmful for crops, building and soil. You have building and soils. So acid rain வந்துச்சு அப்படின்னா இப்போ burning of coal and releases sulfur dioxide. கோலை நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இந்த நெக்ஸ்ட்டு பெட்ரோல் என்ஜின்லேருந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் எதில் இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜனும் எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னா ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகும். ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஆசிட்ஸாக ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆசிட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ ஆசிட் ரெயின். சச் இதிலேருந்து அப்போ மழை வரும்போது அதை நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட் ரெயின். என்ன சொல்லுவோம்? ஆசிட் ரெயின். இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் கிராப்ஸ். கிராப்ஸ் அப்படின்னா ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து இது ரொம்ப கிராப்ஸ் ப்ரொடெக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். பில்டிங் அண்ட் சாயில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பில்டிங் அண்ட் சாயில். த நெக்ஸ்ட் we use of diesel and petrol as fuels is automobiles. ஆட்டோமொபைல்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல். வாட் இஸ் தட்? டீசல் அண்ட்
பெட்ரோல்ஸ் வந்து ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ் பீயிங் ரீப்ளேஸ்டு பை அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சிஎன்ஜி. சிஎன்ஜி மீன்ஸ் compressed natural gas. Compressed natural gas. The compressed natural gas produce harmful products in very small amounts. பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது compressed natural gas produce harmful products in very small amounts. harmful products in very small amount மட்டும்தான் அது ப்ராடக்ட் பண்ணும். சிஎன்ஜி இஸ் ஏ கிளியர் ஃபியூயல். சிஎன்ஜின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஃபியூயல்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், today, what is fuel efficiency, and what is the calorific value of different fuels? Next, burning of fuels. Burning of fuels leads to harmful products. What are the side effects of these human beings? What is global warming? What is acid rains? Today we see. Okay, so students, this topic, in the topic oda in the lesson finish ஆயிடுது. Okay, students, I have attached one PDF for this topic. So write in your classwork note. Write neatly and clearly. Okay, thank you students.